World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்று நம்மளுடைய அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கும் சஷ்டி குழுமத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் திரு வல்லரசு தினேஷ்ராஜ் ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். சார் வணக்கங்க. வணக்கம் சார். சார், நிறையா வகுப்புகள் போயிட்டுருக்கு, மாதம் போயிட்டுருக்கு. தினசரி வகுப்பு, 1 டே கிளாஸு, 3 ஹவர்ஸ் கிளாஸு, நிறையா புதிய நுணுக்கத்தோடு எடுத்துகிட்ருக்கிறீங்க. அந்த வகையில் இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒரு 1 டே கிளாஸாக வந்து ஒரு சிறப்பான வகுப்புகள் எடுக்கிறதா சொல்லியிருக்கீங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா தசா, புத்தி, கோச்சாரம், இது 3ம் கனெக்ட் பண்ணி ஒருத்தருக்கு இப்போ நடக்கிற என்ன தசை புத்தியில் கோச்சாரத்தோடு இணைச்சி இப்போ என்ன நடக்கும்னு துல்லியமாக எப்படி அறிஞ்சிக்கிறது, இதுதான் நடக்கும், இது நடக்காது அப்படிங்கிறது வந்து மிக துல்லியமாக தெரிஞ்சுக்கிறத பற்றி ஒரு வகுப்பு எடுக்கிறதா சொல்லியிருக்கீங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொன்னீங்கன்னா பரவாயில்லைங்க. பொதுவாக ஜோதிடத்தில் வந்து எல்லோரும் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா 3 முக்கியமான விஷயங்கள் இருக்குது. இந்த 3 விஷயங்கள் இல்லாமல் ஜோதிடம் பார்க்க முடியாது. முதல்ல ராசி கட்டம். நம்மளோட ராசி கட்டம் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம என்ன கர்மா பண்ணிட்டு வந்திருக்கோமோ, பாவ புண்ணியங்கள் பண்ணிட்டு வந்திருக்கோமோ, அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன மாதிரியான நல்ல விஷயங்களையும் கெட்ட விஷயங்களையும் அனுபவிக்க போகிறோம் அப்படிங்கிற பிராப்தத்தை ராசி கட்டம் மிக தெளிவாக சொல்லும். ஒரு மனிதன் 10,000 தான் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு பிராப்தம். ஒரு மனிதன் 10,000 கோடி சம்பாதிக்க முடியுங்கிற பிராப்தம் இருந்தால் அதை தான் நம்ம ராசி கட்டத்தின் மூலிமா தெரிஞ்சுக்கிறோம். ஸோ 10,000 சம்பாதிக்கிறது ஒரு பிராப்தம், 10,000 கோடி சம்பாதிக்கிற ஒரு பிராப்தமாக இருக்குன்னா அதை எப்போ சம்பாதிப்பாங்க, எப்போ அவருக்கு 10,000 ரூபா சம்பளம் கிடைக்கும், எப்போ ஒருத்தர் 10,000 கோடி சம்பாதிப்பார் அப்படிங்கிற பிராப்தம் எப்போது அவங்க வாழ்க்கையில் நிகழ்வுகளாக நடக்குங்கிற சம்பவத்தை துல்லியமாக சொல்லக்கூடிய காலகட்டத்தை தசாபுக்தி கோச்சாரத்தின் மூலமாக நம்ம அறிய முடியும். அப்போ ஒருத்தருக்கு எப்படிப்பட்ட யோகங்கள் வேணால் இருக்கலாம், அந்த யோகங்களை எல்லாத்தையும் பலன்களாக அவங்க வாழ்க்கையில் நடக்கணும்னா அதுக்கான தசாபுக்தி கோச்சாரம் கண்டிப்பாக வரணும். இது ரெண்டும் எப்போ ஒரே நிலையில் மெர்ஜாய் வருதோ அப்போ தான் அவர்களுக்கு அந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான விஷயந்தான் தசாபுக்தி கோச்சாரம். அப்போ ஒரு மனிதனோட வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொரு நிகழ்வுகள், எப்போ திருமணமாகும், எப்போ குழந்தை பிறக்கும், எப்போ வீடு கட்டுவாங்க, எப்போ கார் வாங்குவாங்க, எப்போ நோய் வரும், எப்போ வந்து கண்டம் வரும், எப்போ விபத்து நடக்கும், இப்படி எல்லா நிகழ்வுகளையுமே துல்லியமாக ஒரு வருஷத்தில் இந்த மாதங்களில் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். அதுக்கு தசாபுக்தி கான்செப்டை தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். சிறப்புங்கய்யா. இப்போ வந்து ஒருத்தருக்கு ஒரு தசை ஒன்று நடக்குது, புத்தி கிரகம் ஒன்றா இருக்குது. ஸோ அதே கிரகம் வந்து கோச்சாரத்தில் ஒரு இடத்துல போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இது 3 வகையான வேறுபாடுகளாக தான் ஒரு நகர்வுகளை போயிட்டுருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி மெர்ஜ் பண்ணி எந்த மாதிரி நம்ம பலன் எடுக்கலாம், ஒன்று நல்லாயிருக்கும், ஒன்று கெடுதலாக இருக்கும், ஒன்று நியூட்ரலாக இருக்கலாம். ஸோ இதையெல்லாம் நம்ம எந்த மாதிரி வகையில் எடுத்துக்கலாதுங்கய்யா? இது ஆக்சுவலி எப்படி பார்க்குறோன்னா, இப்போ தசாபுக்தி அப்படிங்கிற ஒரு நடக்கும்போது அதுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்குது. இந்த தசை இந்த புத்திங்கிறது எவ்வளோ வருஷத்துக்கு இருக்கும், ஒவ்வொரு தசைக்கும் ஆண்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ சுக்கிர தசைனா 20 வருடம், ராகுனா 18 ஆண்டுகள், சனினா வந்து 19 வருஷம், சூரியனா 6 வருஷம்னு ஒவ்வொரு திசைக்கும் வந்து ஆண்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு புத்திக்கும் வந்து பர்டிகுலர் வருஷம், பர்டிகுலர் மாதங்கள் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. முதல்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, ஒரு தசை நமக்கு எப்படி இருக்க போகுது, பாசிட்டிவாக இருக்க போதா அல்லது மீடியமாக இருக்க போதா இல்லை நெகட்டிவாக இருக்க போதா அப்படிங்கிற 3 கேட்டகரியாக நம்ம பிரிக்கலாம். ஸோ எப்படி சிக்னல் போடுறாங்களோ அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் தசை பர்டிகுலர் புத்தியில் க்ரீன் சிக்னல்னால் அந்த காலகட்டம் எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லோ சிக்னல்னால் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் கலந்துருக்கும், ஓரளவுக்கு மீடியமாக இருக்கும். ரெட் சிக்னல்னால் அந்த காலகட்டம் மிக மோசமான காலகட்டம், டேஞ்சர் ஜோன், அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும். இதை எதன் மூலிமா தெரிஞ்சுக்கிறோன்னா, அந்த தசை புத்தி நடத்தக்கூடிய கிரகம் ஒரு ஜாதகத்தில் எவ்வளோ வலிமையாக இருக்கோ அதை பொறுத்து இந்த 3 கேட்டகரியாக பிரிச்சிடலாம். ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து அந்த குழந்தை 70 வயசு வாழ்கிற வரைக்கும் என்ன தசா புத்தி நடக்குதோ எல்லாத்துக்கும் வருஷ வாரியாக க்ரீன் ஜோனா, எல்லோ ஜோனா, ரெட் ஜோனான்னு பிரிக்க முடியும். அது ஒரு ஜோதிடர் தெளிவாக சொல்ல முடியும். இது ஒரு கான்செப்ட். இந்த ஜோனில் இப்போ க்ரீன் ஜோன், அப்போ நல்லது நடக்க போகுதுன்னா எப்படிப்பட்ட நல்லது நடக்கும், திருமணம் சார்ந்த நல்லதா, வீடு கட்டுறதுனால நல்லதா, கார் வாங்குறதுனால நல்லதா, பொருளாதார முன்னேற்றமா அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறதுக்கு நம்ம தசாபுக்தி தொடர்புகள் அப்படிங்கிற விஷயத்த பார்க்கணும். இப்போ ஒரு விஷயம் நடக்கணும்னா அந்த பாவம் சார்ந்த தொடர்பு வந்தால் தான் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திருமணம்னா 7ஆம் பாவம், அப்போ 7ஆம் பாவம் தொடர்பில் வரணும்.
வருமானம்னா 2ஆம் பாவம், அப்போ 2ஆம் பாவம் தொடர்பில் வரணும். குழந்தை பாக்கியம்னா 5ஆம் பாவம், 5ஆம் பாவம் தொடர்பில் வரணும். இப்படி வந்தால் தான் நடக்கும். அதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸை யூஸ் பண்ணி நாம் இதை கண்டுபிடிக்கணும். இது தசாபுத்தி சார்ந்த விஷயம். தசாபுத்தியில் மட்டும் இது இருந்தால் பத்தாது. இந்த விஷயத்தை முழுவதும் நிறைவேற்றக்கூடிய வகையில் கோச்சாரமும் அதில் சம்மந்தப்படணும். இப்போ ஒருத்தவங்க குழந்தை பாக்கியம் வேணும், 5ஆம் பாவ தொடர்பு தசாபுத்தியில் வந்தால் கோச்சாரத்துலேயும் அதே மாதிரி 5ஆம் பாவம் சம்மந்தமான தொடர்பு வரணும். அப்படி வரும்போது அவங்களுக்கு கரெக்டாக அந்த லிங்க் வந்து வேலை செய்யும். அப்போ இது ரெண்டுமே மெர்ஜ் ஆகும்போது ஒருத்தங்களுக்கு நல்ல விஷயமா இருந்தாலும் கெட்ட விஷயமா இருந்தாலும் கரெக்டாக நடக்கும். இப்போ ஒருத்தங்களுக்கு கெட்ட விஷயம் நடந்தாலும் கூட தசாபுக்தியில் கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்து கோச்சாரத்தில் இல்லைன்னா அப்போ அந்த கெட்ட விஷயம் நடக்காது, தள்ளி போயிடும். இப்படி எல்லாத்துக்குமே இந்த 2 விஷயம் தொடர்பு இருக்கான்னு பார்க்கணும். ரொம்ப சிறப்புங்கய்யா. ஸோ அப்போ எந்த கிரகம் நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படிங்கிறத வந்து கிரக வலிமை மூலயமா வந்து நம்ம எடுத்துக்கிட்டு முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு சில கிரகங்கள் 2 ஆதிபத்திய வீடுகள் அப்படிங்கிறத வச்சு ஒரு திசை புத்தி நடத்துது. ஸோ அப்போ அதனுடைய தாக்கங்கள் எந்த மாதிரி இருக்கும்? ஒரே ஒரு வீடு அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா சூரியன் சந்திரன் வந்து ஒரு மாதிரி இருக்கும், புதன் அப்படிங்கிறது 2 ஆதிபத்தியத்தில் இருக்கும். ஸோ அப்போது வந்து எந்த மாதிரி ஒரு ஆதிபத்திய ரீதியாக எந்த மாதிரி ஒரு பிரச்சனையை சந்திப்பாங்க, அவங்க எதில் அதிகமாக சந்திப்பாங்க? இந்த மாதிரி விஷயங்களும் இதில் கொஞ்சம் முக்கியத்துவமாக இருக்குங்களா? பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த தசாபுக்தி கான்செப்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில கிரகங்களுக்கு 2 ஆதிபத்தியம் இருக்கும்போது ஒரு ஆதிபத்தியம் எப்படிப்பட்ட காரகத்துவங்களை கொண்டிருக்கு, இன்னொரு ஆதிபத்தியம் எப்படிப்பட்ட காரகத்துவங்களை கொண்டிருக்குங்கிறத பொறுத்து ரிசல்ட் கொடுக்கும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு தசாபுத்தி நடக்கும்போது அந்த தசாபுத்திக்கான கிரகம் வலிமையாக இருக்கா அப்படிங்கிறத முதல்ல செக் பண்ணிக்கணும். வலிமையாக இருக்குன்னா அப்போ அந்த வலிமையான பலன்கள்னால் நல்ல பலனை கொடுக்குதுன்னு அர்த்தம். நல்ல பலனை எப்படி கொடுக்கும்? அந்த பாவ தொடர்பின் வழியாக கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தங்க துலாலக்கணத்தில் பிறந்திருக்காங்கன்னா துலாலக்கணத்துக்கு 9, 12 கூடியவன் புதன். புதன் அவருக்கு வலிமையாக இருக்குது அப்படின்னா 9, 12 நல்ல ஆதிபத்தியமாக இருந்தாலும் சரி கெட்ட ஆதிபத்தியமாக இருந்தாலும் புதன் வலிமையாக இருக்கிறனால அந்த அதிபதிகள் வலிமையாக இருக்கிறனால நல்ல பலனை தான் கொடுக்கும். அப்போ 9ஆம் பாவத்தில் ஆன்மீகம்னா ஆன்மீகம் சார்ந்தால் நல்லதை கொடுத்துரும். 12ஆம் பாவத்தில் கெடுதல் இருக்குது, நல்லது இருக்குது. ஆனால் அந்த அதிபதி நல்லா இருக்கிறனால 12ஆம் பாவம் சார்ந்த நல்லதை தான் செய்யும். அவங்கள வெளிநாடு போக வைக்கும், சுப விரயத்தை பண்ண வைக்கும், நிறையா காரியங்களை வந்து அவங்க ஆராய்ச்சி பண்ண வைக்கும். அப்படி எடுத்துக்கலாம். இதே அந்த துலா லக்னத்துக்கு 9, 12 கூடிய புதன் கெட்டு போயிருந்தால் 9ஆம் பாவ அதிபதியிலேயே நிறைய பிரச்சனை, அப்பாவுக்கு உடல்நல குறைபாடு, அதுக்கப்புறம் குருமார்களால் பிரச்சனை, பதவி உயர்வே கிடைக்காது, 12ஆம் பாவம்னா சிறைவாசம், மருத்துவமனை சிகிச்சை, அசுப விரயம், நிறைய லாசஸ் இப்படி கொடுத்துரும். அப்போ எல்லாமே பாவகாரகத்துவத்தின் வழியாக இயங்கினாலும் அந்த இயக்கம் நன்மையா தீமையாங்கிறது கிரக வலிமையை பொறுத்து செயல்படும். அப்போ 2 ஆதிபத்தியமாக இருந்தாலும் சரி, ஒரு ஆதிபத்தியமாக இருந்தாலும் சரி, எல்லாமே கிரக வலிமையை பேஸ் பண்ணி தான் நடக்கும். ரொம்ப சிறப்புங்கய்யா. இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து இந்த கோச்சார கிரகங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு பலன், இப்போ உதாரணத்துக்கு நமக்கு சுய ஜாதகத்தில் குரு சரியில்லை, சனி சரியில்லை அப்படின்னு சொன்னாலுமே கோச்சார கிரகங்களுடைய கொடுக்கக்கூடிய எனர்ஜி விஷயங்கள் வந்து மாறுபடுது அப்படிங்கிறது வந்து நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இதில் உங்களுடைய கருத்து இது எப்படி இதே மாதிரி வேறுபடுங்களா? அதை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா பரவாயில்லைங்க. கோச்சார கிரகங்களும் வந்து அது நகரக்கூடிய இடங்களை பொறுத்து மாறுபட்ட பலன்களை கொடுக்கும். இப்போ கோச்சார கிரகத்தை பொறுத்த வரைக்கும் லக்னத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம எடுக்கணும்னு சொல்கிறோம். அப்போ ஒருத்தங்களுக்கு வந்து 4ஆம் பாவம் தசாபுத்தில் தொடர்பாகும்போது 4ஆம் பாவத்தில் கேது போச்சுன்னு என்ன நடக்கும்? தடையை கொடுக்கும். தசாபுக்தி வீடு கட்டணுங்கிற அமைப்பை கொடுக்குது, ஆனால் கேது கோச்சாரத்தில் போகும்போது தடை கொடுக்குதுன்னா என்ன பண்ணணும்னா வீடு கட்ட வச்சிடும். ஆனால் அந்த கேது 4ஆம் பாவத்தை விட்டு தாண்டுற வரைக்கும் அந்த வீடை முழுமையாக கட்டி முடிக்க முடியாது. இன்ஜினியர் வராமல் போயிடுவாங்க, செங்கல் லோடு வராமல் போகும், அதுக்கப்புறம் இன்டீரியர் பிரச்சனை வரும், அதுக்கான பணம் அவங்கள்ட்ட இல்லாமல் போயிடும். இப்படி ஏதாவது ஒரு தடங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதே வீடு கட்டுறதுக்கான அமைப்பு ஜாதத்தில் நல்லா இருந்து வீடு கட்டுறாங்க, கோச்சார கிரகத்தில் ஒரு நல்ல கிரகம் குரு வந்து 4ஆம் இடத்துல போகுது அப்படின்னா எந்த ஒரு தடையும் இல்லாமல் கடன் வீடை நடத்தி முடிச்சுடுவாங்க. சூப்பராக முடித்து அந்த வீடை கட்டி முடித்து அந்த வீடு குடியேறிடுவாங்க, கிரக பெருசும் முடிஞ்சிடும். இப்படி தசாபுக்தி கோச்சாரத்தோட 2 தன்மைகளுமே பாசிட்டிவ்னா பலனும் முழுவதும் பாசிட்டிவாக இருக்கும். ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ்னா பலனும் பாசிட்டிவ் நெகட்டிவ் மாறி நடக்கும். 2மே நெகட்டிவ்னா எக்ஸ்ட்ரீம் பிரச்சனையை சந்திப்பாங்க. இந்த வகுப்பில் வந்துட்டு நம்மளுடைய கிரகங்களுடைய பார்த்திங்கன்னா சில இந்த முடக்கு, நம்ம கர்ம தோஷம், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் இதில் வந்து நமக்கு கவர் ஆகிற மாதிரி இருக்குங்களா ஐயா? நிச்சயமாக. இந்த தசாபுக்தி கோச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு முழு சப்ஜெக்ட். தசாபுக்தியை பொறுத்த வரைக்கும் A to Z கோச்சாரம் சார்ந்து எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஒரு தசாபுக்தி நல்லா இருக்குமா இருக்காதாங்கிற கிரக வலிமை, தசாபுக்தி தொடர்புகள், அது நட்சத்திர ரீதியாக எப்படி பலன் கொடுக்கும், பாவ ரீதியாக எப்படி பலன் கொடுக்கும்,
அதே மாதிரி தசாபுக்தியில் முடக்கு சம்மந்தப்பட்ட எந்த மாதிரி பிரச்சனை, இந்த லக்னத்தில் தசாநாதன்னா என்ன மாதிரி பலன் கொடுப்பாரு, புஷ்கரத்தில் இருந்தால் எப்படி நன்மை செய்யும், இந்த மாதிரி எல்லா விதமான விஷயங்களையும் தசாபுக்தி கோச்சாங்கிற தலைப்பில் நம்ம ஒரு நாள் ஆன்லைன் ஜூம் வகுப்பாக இந்த வகுப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ரொம்ப அருமையான ஒரு வாய்ப்பாக நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். இந்த வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா என்றைக்கு நடத்த போகிறேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து 19ஆம் தேதி ஜூலை 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் 10 மணிலேருந்து இரவு 8 மணி வரைக்கும் ஒரு 8 ஹவர்ஸ் கிளாஸாக நடத்த போகிறேன். விருப்பம் இருக்கிறவங்க இந்த வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறலாம். ரொம்ப சிறப்பான வகுப்புங்க. இப்போ உங்கள்கிட்ட கன்சல்டிங்கெல்லாம் வரணும்னா ஒரு ½ hour தான் உங்கள்கிட்ட பேச முடியும், ஒரு ஜாதகத்தை பற்றி பண்ண முடியும். ஸோ இதில் ஒரு நாள் ஃபுல்லாக வந்து எங்களுடைய சுய ஜாதகத்துக்கு முடக்கு சூன்யம் மற்ற விஷயங்கள் திசை புத்தியில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்கிறத விரிவாக வந்து தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். இதை வச்சே நாங்கள் எங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு பொண்ணான வாய்ப்பாக தான் நாங்களும் கருதுகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பயனுள்ள ஒரு வகுப்பு எடுக்கிறதுக்காக இந்த தகவலை சொன்னதுக்காக எங்களுடைய ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய அன்பான வணக்கங்கள் சார். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.